வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான கேசரி ரெசிபி. ரவையே இல்லாமல் ரொம்ப அருமையாக நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்காம இயற்கையான கலர்லேயே நம்ம செய்யக்கூடியதான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கேசரி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு 3 கேரட் நல்ல கலர் நல்ல உள்ள கேரட்டாக எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக எடுத்துகிட்டு அதை பொடி பொடியாக நறுக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட திப்பிகள் இருக்கக்கூடாது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அது தனியாக இருக்கட்டும். அரை கப் அளவு அவல் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ரவை போல் பொடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காஞ்ச திராட்சையும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. அவங்கவுங்க தேவைக்கு நட்ஸுகள் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்த உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யிலேயே நம்ம அவலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா நெய்யிலே வறுபடட்டும். நல்லா நெய்யில் வறுபட்டுடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த அவலும் கேரட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கேரட்னுடைய அந்த பச்சை வாசனையில் நல்லா போகட்டும். நல்ல பச்சை வாசனை போன உடனே ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேகட்டும். கலவை ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா அந்த பதம் வர்ற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நல்லா கலவை பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இதில் ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கேரட்லேயும் இனிப்பு சுவை இருக்கும். அதனால் 1/4 கப் அளவு கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக. இது ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப நேரம் ஆனாலுமே உங்களுக்கு அப்படியே தளதளப்போடையே இருக்கும். வறுத்த காஞ்ச திராட்சை முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இறக்குற பதம் வந்துடுச்சு. நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு அதிக அளவு நெய் சேர்க்கணும்னு அவசியமும் கிடையாது. 1 ஸ்பூன் ஊற்றிருக்கோம், இப்போ 1 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். அவ்வளோதான். இந்த தளதளப்பு இருக்கும்போதே எடுத்து வச்சாதான் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் போட்டவுடனே கரையக்கூடியதான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஃபுட் கலர் நம்ம எதுவுமே சேர்க்கவே இல்லை. நேச்சுரல் கலர் தான் இருக்குது. இது குழந்தைங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியான ரெசிபி வேறு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.